கர்த்தர் என்ன முன்னோக்கி அழைச்சிட்டு போறார். இப்ப நான் அவர் கூட போயிட்டே இருக்கிறேன். அடுத்த நிலைக்கு என்னை கூட்டிட்டு போகும் பொழுது நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். என்னாகமும் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமும் 11வது அதிகாரம். ஆண்டு நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். அடுத்த நிலைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை பாடம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சத்தியம் என்னன்னா, நான் முன்னேறி போகும் பொழுது, ஆண்டவர் அடுத்த நிலைக்கு என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும் பொழுது, நான் யாரோடு டிராவல் பண்றேன் அல்லது யார் ஏன் கூட வராங்கன்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நல்ல கவனி. ஆண்டவர் உங்களை அடுத்த நிலைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். அந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அந்த நேரத்தை பிசாசும் அறிஞ்சிருக்கிறான். ஆமென். இவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க ரெடி ஆயிட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரப்போது. நல்லா கவனிக்கணும். எப்பெல்லாம் கத்த நம்மளை ஆசீர்வதிக்க அந்த சீசன் வந்துருச்சோ, எப்பெல்லாம் கத்த நம்மளை அடுத்த நிலைக்கு குடும்பத்துல, ஊழியத்துல, சபையை தூக்க நினைக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் பிசாசும் பயங்கரமாய் போராடுவான். பகிரங்கமாய் இறங்கி வந்து போராடுவான். அவன் கிட்ட இருக்கிற அத்தனை ஆயுதத்தையும் பயன்படுத்துவான். ஏன்னா நீங்களும் நானும் முன்னேறது அவனுக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஆவியில வளர்றது அவனுக்கு பிடிக்காது. அபிஷேகத்துல வளர்றது அவனுக்கு பிடிக்காது. வல்லமையை பெற்றுக்கொள்றது அவனுக்கு பிடிக்காது. ஆண்டவரோடு சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று எனக்குள்ள இருக்கிற தரித்திரம் மாறி நான் செழிப்பு ஆசீர்வாதமா மாறுகிறது அவனுக்கு பிடிக்காதபடினால அவன் போராட ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா. அது ரொம்ப தந்திரமா வந்து போராடுவான். அதனால தான் முதல் காரியமா நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அழைத்து கொண்டு போகும் பொழுது, அடுத்த நிலைக்கு நம்மளை கரம் பிடித்து தூக்கும் பொழுது, நான் யார் கூட டிராவல் பண்றேன் அல்லது என் கூட இருக்கிற நபர்கள் யார், அதை வைத்து தான் நீங்க இப்ப இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போவீங்களா இல்லையான்றதை தீர்மானிக்கும். அல்லேலூயா. இப்ப வாசிங்க. என்ன ஆகும்? 11வது அதிகாரத்தை வாசிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள். 4வது வசனத்தை நல்லா கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் வேதத்தை திறந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளப்பூண்டுகளை நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்போ நல்லா வந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் நல்லா கவனிக்கணும். 10 வாதைகளை செய்து இவங்களை வெளியே கொண்டு வந்தார். சும்மா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க உளையான சேற்றில் இருக்கும் பொழுது, விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்கும் பொழுது, பாவத்துக்குள்ள இருக்கும் பொழுது, சும்மா ரட்சிப்புன்றது சும்மா வரல. அல்லேலூயா. சும்மா வரவில்லை. பலத்த அற்புதங்களினால, எபிரேயர் நிருபம் தான் சொல்லுகிறது, பலத்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு பலத்த செய்கைகளினால் கொடுத்த ரட்சிப்பு. இது ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்தாருங்க பிரதர், ஏதோ ஒரு பாஸ்டர் வந்தாரு, இயேசுனை நேசிக்கிறாரு சொன்னாரு, அன்னைக்கு நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். சாதாரணமா ஒரு வேலை உங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனா இதுக்கு பின்பதாக ஆவி மண்டலத்திலே ஏகப்பட்ட வல்லமைகள் போராடி இருக்கிறது. ஆவி மண்டலத்திலே ஏகப்பட்ட ஆவிகள் போராடி இருக்கிறது. சாதாரணமாய் ரட்சிப்பு வரவில்லை. சாதாரணமா ரட்சிக்கப்படல. பலத்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும். இதே காட்சி தான் எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் எகிப்தில் இருந்த ஜனங்களை எல்லாம் வாதிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து எதிரே இருந்த செங்கடலை பிளந்து யோர்தானை பிளந்து இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளோடு கூட கொண்டு வந்தவர். அல்லேலூயா. இவ்வளவு அற்புதத்தோடு கொண்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கிடையில ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு பாடு. ஆமென். சும்மா கிடையாது ஜனங்களை நடத்துற ஊழியக்காரங்க. அல்லேலூயா.
ஏதோ நடத்துறாங்க, அப்படி கிடையாது. ஜனங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு எவ்வளவு பாடு, மேய்ப்பர்களுக்கு எவ்வளவு பாடு. ஒவ்வொரு முறையும் ஜனங்க முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவரத்துல போய் ஜெபம் பண்ணணும். ஜனங்க பின்வாங்கி போன ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணணும். ஜனங்க ஆண்டவர் விட்டு விலகி போகும் பொழுது கத்தரிடத்துல போய் முறையிடணும், அழணும், கெஞ்சணும், கூத்தாடணும். எல்லாம் எப்படி உருண்டு பிறண்டு கத்தரிடத்துல ஆண்டவர் ஜனங்களுக்கு இரக்கத்துக்காக கதறி ஜெபித்து 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 எவ்வளவு இதுக்கிடையில எவ்வளவு மன போராட்டம், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை. ஆமென். திடீர்னு கூட இருக்கிற அண்ணன் தம்பிங்க எழும்பி முறுமுறுப்பாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க ஆலயத்துக்குள்ள வான்னு சொல்லுவாரு. மோசே, மிரியாம், ஆரோன்னு கூப்பிடுவாரு. நீ எப்படி என் மகனுக்கு விரோதமா நீங்க பேசலான்னு வாங்க. இது எல்லாமே லிட்டரலா இன்னைக்கும் ஊழியர்களுக்கு, சபை நடத்துகிறவர்களுக்கு, ஜனங்களை நடத்துகிறவர்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. விரோதமா எழும்புவாங்க, மனக்கசுப்புகள் வரும், மன வேதனைகள் வரும், மன மடிவு உண்டாக்குதல் வரும். இவ்வளவு சூழ்நிலைக்கு மத்தியில ஜனங்களுக்காக பரிதபிக்கணும். அல்லேலூயா. இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில ஊழியத்துக்காக நிக்கணும். இவ்வளவு கொண்டு வந்து நடத்திட்டே வரும் பொழுது திடீர்னு ஜனங்க இந்த மாதிரி பின்வாங்கி போகும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. திடீர்னு அங்க ஏகப்பட்ட பேர் செத்து போறாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அக்கினி அவருக்குள்ளே பற்றி எரிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, யார் கூட நான் டிராவல் பண்றேன், இவ்வளவு ஆண்டவர் நடத்திருக்கேன், இத்தனை வருஷம் ஆண்டவர் நடத்திட்டு வந்துட்டாருங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான் காணான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச தூரம் தான் ஆசீர்வாதம் இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரம் தான் ஆசீர்வாதம். உங்க உயர்வு இன்னும் கொஞ்ச தூரம் தான். எனக்கு தெரியும், ஆண்டவர் தீர்க்க தரிசனமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் உயர்வு பக்கத்திலே வந்து விட்டது. ஷாக்கா தாடா ராபாகா தாடா ராபா. உங்களுடைய ஆசீர்வாதம் பக்கத்துல வந்து விட்டது. கர்த்தர் உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிற, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற நேரம், ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துகிற நேரம், ஆண்டவர் உங்களை கொம்பை உயர்த்துகிற நேரம், உங்களுக்கு ஆண்டா மிருகத்துக்கு ஒப்ப பலத்தை கொடுக்கிற நேரம். ஹல்லேலூயா. உங்க வனாந்தரம் முடிந்து வயல்வெளி மாறுகிற நேரம், ஆசீர்வாதம் வருகிற நேரம், செழிப்பு வருகிற நேரம் பக்கத்துல வந்து விட்டது. பக்கத்துல வந்து விட்டது. பிசாசுக்கு தெரியும், எப்பெல்லாம் பக்கத்துல போகிறோமோ அப்பொழுதெல்லாம் காரியத்தை கெடுத்து போடுகிற ஆவி அது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த நேரத்துல, அந்த டைம்ல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய காரியத்துக்கும், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற உயர்வுக்கும் க்ளோஸா நெருக்கமா போகிறோமோ அவ்வளவாய் போராட்டங்கள் அதிகமாகும், அவ்வளவாய் பாடுகள் அதிகமாகும், அவ்வளவாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோதனைகள் அதிகமாகும், அவ்வளவாய் நெருக்கங்கள் அதிகமாகும். இதனுடைய நோக்கம் என்ன? நீ திரும்ப பின்வாங்கி போக வேண்டும், திரும்ப பின்னாடி போகணும், திரும்ப பாவத்துல விழணும், திரும்ப இச்சையில விழணும், திரும்ப ஆத்துமா கெட்டு போகணும். சத்துரு எதிர்பார்க்கிறது, பிசாசு எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷாதா ராகதாலபா ஷண்டலரபா. ஹல்லேலூயா. ஆனா இதை அறிந்துதான் கூட இருக்கிற ஜனங்களை பிசாசு எழுப்பி விட்டான். இப்படியே இவங்க போயிட்டே இருக்க கூடாது, இவங்களை எப்படியாச்சும் கெடுக்கணும், இவங்க பரிசுத்தத்தை கெடுக்கணும், இவங்க விசுவாசத்தை கெடுக்கணும், இவங்க கர்த்தர் மேல இருக்கிற அந்த நம்பகத்தன உத்தமத்தை கெடுக்கணும், கர்த்தரை பின்பற்றுகிறத கெடுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, கூட இருக்கிற ஜனங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கூட யார் இருக்கிறா, நீங்க யாரு கூட டிராவல் பண்றீங்க. ஹல்லேலூயா. இப்போ இவர்கள் ஒழுங்கா போயிட்டு இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனங்க எப்பவும் போல ஜனங்கள் மோசே நோக்கி கூப்பிட்டார்கள், மோசே கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. ஏன் முறையிட்டாங்க? அந்த வசனம் தான் சொல்லுகிறது. 4வது வசனம் திரும்ப வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். திரும்ப அழுது இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? இவர்களுக்கு கூட இருந்த ஜனங்களுக்கு இச்சை வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அட்டாக் ஆயிடுச்சு, தொத்திக்கிச்சு. இச்சை யாருக்கு தான் உருவாச்சு சொல்லுங்க, யாருக்கு தான் உருவாச்சு? கூட இருந்த அந்நிய ஜனங்க. அப்ப பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அந்நிய ஜனத்தோட
க்ளோஸா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆவி ஷக்கராபா உங்களுக்குள்ள வந்துரும். ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத மக்களோடு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்கிறது ஜாக்கிரதையா இருக்கணும். தவறான ஆட்களோடு நீங்க நெருக்கமா இருக்கிறத குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பான காரியத்தோடவே அணுகுகிற மக்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். உங்க கூட இருக்கிற நபர்கள் யார், நீங்க யாரு கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க, ஜெபிக்கிற நபர்களோடு இருப்பீங்கன்னா அந்த ஜெப அபிஷேகம் உங்களை பற்றி பிடிக்கும். இச்சை உள்ளவர்களாய் எப்பவுமே இச்சை எண்ணத்தோடு இருக்கிறோடு கூட இருப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த இச்சையின் எண்ணம் அட்டாக் ஆகும். பாவத்தின் வல்லமை தொடும். அல்லேலூயா. தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று துடிக்கிற நபர்களோடு இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வர்றதில்லை. நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்துல, தேவனுக்கு அடுத்த காரியத்துல நமக்கு வெறியும் வைராக்கியமும் ஒரு உற்சாகம் வராதது காரணம் என்னன்னா, நான் போயிட்டு பழகுகிற ஆட்கள் எல்லாம் உலகம் உலகம் பாவத்தோடு இருக்கிறவங்க, உலகத்தோடு இருக்கிறவங்க, அசுத்தத்தோடு இருக்கிறவங்க, இச்சையோடு இருக்கிறவங்க. இந்த நபர்களோடு நீங்க நெருக்கமா இருந்தீங்கன்னா அந்த பொல்லாதாவி உங்களையும் பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கொரிந்தியர்ல தெளிவா எழுதுறாரு, தேவ பிள்ளைகளுக்கு அவிசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம் ஏது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவங்க கூட பேசாதீங்க, கலக்காதீங்க, அப்படி இல்லை. அவங்களோடு கூட ரிலேஷன்ஷிப் நெருக்கமா பழக கூடாது. எனக்கு ரொம்ப இவங்க தாங்க ரொம்ப க்ளோஸ். அந்த க்ளோஸ் யாரு? அது ஒழுங்கா இருக்குதா? அது ஒழுக்கமா இருக்குதா? கர்த்தருடைய பிள்ளைங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல பெரியவங்க கூட இருக்கட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளோட பழகிறத விட மற்ற மக்களோடு பழகி அதுல சந்தோஷப்படுறது தான் விரும்புது. அல்லேலூயா. வாங்க ஜெபம் பண்ற பிள்ளைகளோட போவானா, ஐயோ. வாங்க அங்க ஆராதனைக்கு போலனா, எந்த நேரமும் போரு. உன் தலையில வந்து இடி இறக்கிடுவான் பிசாசு. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா கவனிங்க, யார் கூட நான் டிராவல் பண்றேன் அல்லது யார் என் கூட வராங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இதற்கு அப்புறம் நான் ஜெபிக்கிற பிள்ளைங்களோடு தான் சேருவேன். ஆமென். ஆண்டவர் பிள்ளைங்களோடு தான் நான் க்ளோஸா பழகுவேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும் அந்த வார்த்தை, ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெல்லோஷிப். ஆமென். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எல்லாரும் கூட இருக்கலாம், ஆனால் ஃபெல்லோஷிப்ன்றது கர்த்தருடைய பிள்ளைகளோடு மட்டும்தான் இருக்கணும். அதுதான் ஐக்கியம். ஆமென். நட்பு எல்லாரும் கூட பேசலாம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா? சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்க, ஓகே. எதனா வேணுமா? உதவிக்கு வேணுமா? எதனா ஹெல்ப் பண்ணணுமா? உங்களுக்கு எதனா காசு வேணுமா, பணம் வேணுமா, இல்லை எதனா உதவிக்கு வரணுமா? முடிஞ்சிருச்சு. ஆனா ஐக்கியம், ஸ்நேகம், ஃபெலோஷிப் யார் கூட இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், இந்த கிராமத்துல நீங்க வெளியில போற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், ஆனா நீங்க யாரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஆவி நம்மளை கூட்டிட்டு போயிடும் அந்த பக்கம். ஆமென். கூட்டிட்டு போயிடும். இவங்க பிரச்சனை என்ன? ஒழுங்கா இருந்த நபர்கள் திரும்ப முறையிட ஆரம்பிச்சாங்க. திரும்ப முறை ஏன் காரணம்? இது ஏன் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குது? எங்க பாரு முறுமுறுப்பு வந்துட்டே இருக்குது, எங்க பாரு செத்துட்டே இருக்கிறாங்களே, எங்க பாரு காரியம் நடந்துட்டே இருக்கு. என்னன்னா கூடவே ஒண்ணு தொத்திட்டு வந்திருக்குது. கூட தான் இருக்கிறான், ஆனா இவர்கள் தேவன் பக்கம் இழுக்கல. வேதம் இப்போ சொல்லுகிறது, அவர்கள் அந்நிய ஜனங்கள், கர்த்தரை அறியாதவங்க. ஹல்லேலூயா. எகிப்துல இருந்து இவங்க கிளம்பும் போதே ஒரு கூட்டம் இவங்க கூட கிளம்பிட்டுக்கிறான். ஆமென். இந்த கூட்டத்தை கூட போனா எப்படியாவது பழச்சிக்கலாம், ஏதோ அவங்க கடவுள் பெரிய இடத்த கூட்டு போறாரு, நம்ம கூடவே போனா நம்மளும் செட்டில்ட் ஆயிடலாம்னு நினைச்சு வந்தவனுங்க அவனுங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வந்தவங்க கிடையாது, கர்த்தருடைய கரத்துக்காக, கர்த்தருடைய அன்புக்காக, கர்த்தரை ருசித்து கர்த்தரை நேசித்து வந்த கூட்டம் கிடையாது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறத பெற்றுக்கொண்டு எப்படியாவது நாம போய் செட்டில்ட் ஆகலான்னு வந்தவங்க. அவங்க மனமாறுதல் இருக்காது. அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா யோசிங்க, நான் யாரு கூட இருக்கிறேன், யாரோட நான் இருக்கிறேன், யார் என் கூட வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, உங்க ஐக்கியம் யாரோடு இருக்குது? நீங்க யாரு கூட சேர்ந்து இருக்கிறீர்கள்? யாரோடு சேர்ந்து பழகுகிறீர்கள்? யாரோடு இணைந்து நான் ஊழியமும் பண்றேன்? ஹல்லேலூயா. இப்போ எங்களுக்கு இதுல சத்தியம் என்ன? எனக்கு என்ன சத்தியம்? நான் யார் கூட பழகிட்டு இருக்கிறேன்? நான் எப்படிப்பட்ட ஊழியக்காரோட இணைஞ்சிருக்கிறேன்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா கிருபையினால சமீப நாட்கள்ல கர்த்தர் நல்ல சரியான நல்ல தேவ மனிதர்களோடு கர்த்தர் நல்ல ஐக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ நீங்க யாரு கூட, நான் இப்ப உங்களுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு அதுனா, ஊழியக்காரனாகி எனக்கு என்ன சத்தியம்? நான் யாரு கூட பழகிறேனோ அப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிகள் ஏமாற்றுகிறார்கள், விசுவாசிகள் உண்மை இல்லாம விசுவாசிகள் அல்லது அவிசுவாசிகள் இப்படி காரியங்கள் இருந்தாலும், ஊழிய வட்டாரத்திலையும் பொய் சொல்லி திரிகிற ஊழியர்கள் உண்டு, ஏமாற்றுகிற ஊழியர்கள் உண்டு, களவு செய்கிற ஊழியர்கள் உண்டு. ஆமென். ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று ஓட்டுற ஊழியம் உண்டு. அப்படிப்பட்டவங்களோட நான் இருப்பேனா ஏன் ஊழியமும் ஒன்றும் இல்லாம தான் இருக்கும். அல்லேலூயா. நான் பழகுகிற ஆட்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் சவகாசம் வைத்து கொண்டு இருக்கிற ஆட்களை குறித்து ரொம்ப, அவர் சரியில்லைன்னு தெரியுதா, திரும்ப திரும்ப அவரு கூட பழகக்கூடாது, விட்டு வந்துடணும். அல்லேலூயா. இல்லை பிரதர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா நீ அங்கே அட்ஜஸ்ட் ஆகிட்டுக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். அது முடியாது, முடியவே ஆமாம், அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் அங்கே அட்ஜஸ்ட் ஆகிடு. ஏமாற்றுகிற நபர்கள், பொய் சொல், எந்த நேரமும் பொய் பேசுகிற ஆட்கள் கூட நீ பழகினா ஆட்டோமேட்டிக்காக நீ பொய்யை பேச ஆரம்பிச்சிருவ. அல்லேலூயா. அப்போ நான் யார் கூட பழகிட்டு இருக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். நம்பர் டூ, ஆண்டவர் இந்த காரியத்தில் நம்மளை முன்னோக்கி செல்லும் பொழுது ஆண்டு நம்மிடத்துல சொல்லுகிற, எதிர்பார்க்கிற, நீ